கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 2வது வசனம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. இன்னைக்கு ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் சபிக்கிறாருங்க, அந்த மனுஷன் சபிக்கிறான் சார், அந்த ஊழியக்காரர் எப்பவுமே சபிச்சுதான் பிரசங்கம் பண்ணுவார். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. எனவே நாம் தைரியப்படுவோம். யாராவது நமக்கு எதிராக காரணம் இல்லாமல் நம்மை சபித்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த சாபமானது நம்மை அணுகாது, அது நம்மிடத்துல பலிக்காது, அது நம்மிடத்துல தங்காது. கர்த்தர் தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம். தகப்பனே, நீதிமொழிகள் 26:2 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்கு எதிராக காரணம் இல்லாமல் இடப்பட்ட சாபத்திலிருந்து நீர் எங்களை பாதுகாக்கிறபடினால அது எங்களிடத்துல அணுகாதபடி, அது எங்களிடத்துல பலிக்காதபடி, அது எங்களிடத்துல தங்காதபடி நீர் பாதுகாக்கிறபடினால நன்றி. இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, காரணம் இல்லாமல் இடப்பட்ட சாபத்திலிருந்து ஆண்டவரே பாதுகாத்து, அது அவர்களை தங்காதபடி, அணுகாதபடி, பலிக்காதபடி பாதுகாத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தைரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.